ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஐயப்பா சரணம் சரணம் ஹரிகரசுதனே சரணம் சரணம். ஐயப்பா சரணம் சரணம் ஹரிகரசுதனே சரணம் சரணம். பம்பையின் பாலா சரணம் சரணம் பந்தளவேந்தே சரணம் சரணம். ஐயப்பா சரணம் சரணம் ஹரிஹரசுதனே சரணம் சரணம். ஹரிஹரசுதனே சரணம் சரணம். சுவாமியே சரணமையப்பா. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 17ஆம் நாள் 2/12/2024 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, இந்த கார்த்திகை மாதத்திலே வருகின்ற திங்கட்கிழமைகள் ஒரு சிறப்பானது. கார்த்திகை சோமவார விரதத்தோடு கூடியது. அவ்வாறு மூன்றாவது இந்த கார்த்திகை திங்கள் விரத அனுஷ்டானத்திலே கலந்து கொள்ளுகின்றவர்கள் ஆலயங்களில் சென்று பிரார்த்தனைகள் செய்து இந்த விரத அனுஷ்டானத்தில் ஈடுபட்டு சாயங்கால வேளையிலே சூரியன் மறைந்த பின்பு தீபத்தை ஏற்றி வைத்து இந்த விரதத்தை பூர்த்தி செய்கின்ற ஒரு சிறப்போடு கூடிய விரதம் இந்த கார்த்திகை சோமவார விரதம். அத்தோடு இப்பொழுது சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய மண்டல விரத பூஜை வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. கொழும்பு 13 அமைந்துள்ள விவேகானந்த மேட்டிலே கமலா மோடி மண்டபத்திலே சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய 44வது ஆண்டாக இந்த மகர ஜோதி பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த பூஜை வழிபாடுகளிலே கலந்து கொள்ளுகின்றவர்கள், விரத முத்திரமாலை அணிந்த சாமிமார்கள், அடியார்கள் அனைவரும் இந்த பிரார்த்தனைகளில் ஈடுபடுவதும், அங்கு நடைபெறுகின்ற பஜனைகள், மலையாள பூஜைகள், சங்காபிஷேகங்கள் அனைத்திலும் கலந்து கொள்வதோடு அன்னதான பூஜை வழிபாட்டிலும் கலந்து இறையருளை பூர்ணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழுகின்ற வகையிலே இந்த மனிதனை புனிதனாக்குகின்ற விரதம் இந்த ஐயப்பனுடைய விரதம். மிகவும் கட்டுப்பாடுகள் அதிகம் கொண்ட விரதம் இந்த ஐயப்பனுடைய விரதம். இவ்வாறு இந்த பூஜை வழிபாடுகளிலே பிரம்மச்சரிய விரதமாக இருந்து தினமும் காலை மாலை குளிர்ந்த நீரிலே ஸ்நானம் செய்து சரண கோஷங்கள் எழுப்பி பிரார்த்தனைகளோடு இந்த வழிபாடுகள் செய்து அனுஷ்டிக்கின்றதாகிய இந்த கடுமையான விரதம் இந்த ஐயப்பனுடைய விரதம். இந்த விரதம் அனுஷ்டிப்பதற்கு எல்லோருக்குமே அது கொடுத்து வைப்பதில்லை. யார் யாரெல்லாம் இறைவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு தான் இந்த மாலை போடுகின்ற பாக்கியம் கிடைக்கும். அந்த வகையிலே இந்த மாலை அணிந்து விரத முத்திர மாலை அணிந்திருக்கிறவர்களெல்லாம் இறை அருளை பெற்றவர்கள். அவர்களை எல்லாம் நாம் பாத நமஸ்காரம் செய்வதும், இந்த பூஜை வழிபாடிலே கலந்து கொள்வதும், நடைபெறுகின்ற பஜனைகளிலே நாமும் கலந்து இறையருளை எல்லாம் பூர்ணமாக பெறுகின்ற வகையிலே அமைந்திருக்கின்றதாகிய இந்த ஐயப்பனுடைய பூஜை வழிபாடிலும் கலந்து கொள்வதோடு இந்த கார்த்திகை திங்கள் கார்த்திகை சோமவாரத்திலே சிவன் ஆலயங்கள் நடைபெறுகின்ற உற்சவங்களிலும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.